ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள 2வது யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் வைஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அண்ட் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட் யூனிட் பார்க்குறோம் 7th. ஓகேவா? அணி நிழல் காடு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும் இந்த யூனிட்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செயல் பகுதியை காடுங்கிற தலைப்புல தான் கொடுத்துருக்காங்க. இது சுரதா அவர்கள் எழுதின ஒரு செயல் பகுதி. ஸோ இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். சிலபஸை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, பொருந்தாத சொல் இல்லை வந்து ஒரு பாடலோட வரி கொடுத்து கோடிட்ட இடம், சொற்களை மாற்றி போட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரி ஆங்கிள்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து டெய்லி ஒரு தடவை சிலபஸ் எடுத்து என்னென்ன சிலபஸ்ல டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டெய்லி ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த காடுங்கிற தலைப்புல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சி இன்பம் தரக்கூடியது. நாட்டினுடைய வளம், அந்த மொத்த நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்புல உள்ள எந்த அளவுக்கு காடுகள், மொத்த நிலப்பரப்புல எந்த அளவுக்கு காடுகள் இருக்கோ அதை பொறுத்துதான் மதிப்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? காட்டினுடைய வளம் தான் நாட்டினுடைய வளம் அப்படின்னு சொல்லியும் சொல்றோம். காட்டினுடைய அந்த குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளோட கொண்டாட்டத்தையும் நமக்கு இந்த செய்யுள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல எம்டியா இருக்குன்னு பார்க்காதீங்க, இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, வேற ஒன்றும் இல்லை, அது நமக்கு டிஸ்பிளே ஆகல. சரி, இப்ப இந்த செய்யுள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும். கார்த்திகை தீபம்னா என்ன? நல்ல ஒரு பிளசண்டா ஒளி இருக்கும் இல்லையா? இப்ப கார்த்திகை தீபம் மாதிரி காடுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா பூத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? பூக்கள் பூத்து இருக்கும், காட்டுல செடி கொடிகள்லாம் பூத்து இருக்கும். ஸோ அதுதான் மீன் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் பாடல் வழியை ஃபுல்லா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட பொருள் சொல்றேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டும் அடி கிளியே பார்வை குளிரும் அடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கறி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவம் கலக்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே அப்படிங்கிறாரு. அதாவது இங்க அவர் எதை மீன், காட்டை வந்து ஒரு விடுதியோட கம்பேர் பண்றாரு. விடுதினா ஹாஸ்டலோட கம்பேர் பண்றாரு. காட்டை வந்து இயற்கை விடுதி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடல் வரி ஃபுல்லா சொல்லியிருந்தேன். இப்ப நான் அதோட விளக்கத்தை ரொம்ப டெப்தா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? கார்த்திகை தீபம் என்ன? காடெல்லாம் பூத்து இருக்கும். அதாவது கார்த்திகை ஒளி, தீப ஒளி மாதிரி காடு ஃபுல்லா பூக்கள் பூத்து இருக்கும் அப்படிங்கிறாரு. பூக்கள் இல்ல வந்து செடி கொடிகள் எல்லாத்தையும் தான் மீன் பண்றாரு. ஓகேவா? அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பார்வை வந்து கண்ணு, இப்ப நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு விருந்தா இருக்கும் இல்லையா? கண் குளிர கண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய பார்வை குளிரும் அப்படிங்கிறாரு. காடு வந்து நிறைய பொருள்களை கொடுக்கும். அதாவது காய் கனி இது மாதிரி நிறைய பொருள்களை நமக்கு கொடுக்கும். காய்கனியை நம்ம இந்த காட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம காடுல உள்ள மரங்கள்ல இருந்து நம்ம நாற்காலி மேஜை இது மாதிரியான பொருள்களை நம்மளால செய்ய முடியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு. கூடி கழித்திட, இந்த கழித்தல் அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சி. ஓகேவா? கழித்தல்னா என்னது? மகிழ்ச்சி. அப்ப கூடி கழித்திடவே, கூடி மகிழ்ந்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அதாவது இனிமையான அந்த மரம் சூழ்ந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த நிழல், மரத்தோட நிழல்ல நம்ம இருக்கலாம். பிளஸ் அந்த இடத்துல நல்ல குளிர்ந்த காற்று இருக்கும். ஏன்னா நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப நம்ம கூடி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நல்ல குளிர்ந்த நிழலை கொடுக்கும் காடு அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, குரங்கு குடி இருக்கும். குரங்கு வந்து அங்கதான் குடி இருக்கு. அது மட்டும் இல்லாம கொம்புன்னும் பொழுது இந்த இடத்துல எதை மீன் பண்றோம் அப்படின்னா மரத்துல உள்ள கொம்பு, மரத்துல கிளை இருக்கும் இல்லையா? அதுல கொம்பு சொல்லுவோம். ஸோ கொம்பு, கொப்பு, கிளை இதெல்லாம் நம்ம 10th படிப்போம். ஓகேவா? இந்த கொம்புல வந்து கனியை பறிக்கும். எது? மரங்கள் வந்து கொம்பில் உள்ள கனியை பறிக்கும். அது மட்டும் இல்ல, மரங்கள் வெயில் மறைக்கும். மரம் வந்து என்ன பண்ணும்? வெயில வந்து மறைச்சு நமக்கு நிழலை கொடுக்குது. கிளியே வழியில் தடை இருக்கும்.
காட்டுல பாத்தீங்கன்னா நம்ம செல்லக்கூடிய வழியில கண்டிப்பா தடைங்கிறது இருக்கும். ஒரு பாம்பு போகலாம், இல்ல ஏதோ ஒரு விலங்கு போகலாம், கரடி போகலாம், சிறுத்தை போகலாம், நரி போகலாம், சிங்கம் போகலாம். காடுன்னும் போது அங்க என்ன விலங்கு வேணாலும் இருக்கும். அததான் இங்க தடைன்னு மீன் பண்றாரு. ஓகேவா? பச்சை மயில் நடிக்கும். மயில் பச்சை கலர்ல இருக்கும் நமக்கு தெரியும். அந்த மயில் டான்ஸ் ஆடும் இல்லையா, அதுதான் இங்க நடிக்கும் அப்படிங்கிறாரு. மயில் நடிக்கும். பன்றி கிழங்கு எடுக்கும். பன்றி என்ன பண்ணும்? தரையில அகழ்ந்து, அதாவது ஓட்டை போட்டு தரையை நோண்டி அங்க கிழங்கு, அங்க உள்ள கிழங்க எடுக்கும் அப்படிங்கிறாரு. நச்சரவம் கலக்கும். நச்சரவம்னா என்னது? அரவம்னா பாம்பு, நச்சரவம்னா விஷம் உள்ள பாம்பு. ஓகேவா? விஷம் உள்ள பாம்பு, நச்சரவமும் அங்க இருக்கும் அப்படிங்கிறாரு. கிளியே நரி எல்லாம் ஊழையிடும். நரி ஊழையிடும். அதிமதுர தலை. அதிமதுரம்னா அந்த யானை என்ன பண்ணும்? அதிமதுர தலையை தின்னும் அப்படின்னு சொல்றாரு. யானைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன உணவெல்லாம் அதுக்கு பத்தாது இல்லையா, நல்லா பெரிய இதாதான் அது சாப்பிடும். உதாரணம் தண்ணியே இத்தனை இவ்வளவு குடிக்கும், இவ்வளவு தண்ணி குடிக்கும், இவ்வளவு உணவு சாப்பிடும் அப்படின்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமதுர தழைய தின்றபடி யானை ஒரு புது நடை போட்டு போகும் அப்படிங்கிறாரு. வேற நடை போட்டு அந்த காட்டுல யானைகள் தெரியும். இப்ப பூங்குயில் கூவுங்கிறாரு. குயில் கூவுங்கிறது நமக்கு தெரியும். பூங்குயில் கூவும். அது மட்டும் இல்ல, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இது மாதிரி விலங்கினங்கள் அங்கும் இங்கும் திரியும் அப்படிங்கிறாரு. கிளியே இயற்கை விடுதியிலே. கிளியேங்கிறது யாரு ஒருத்தவங்கள பார்த்து நம்ம பாடல் படிக்கிற மாதிரி, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கன்வே பண்ற மாதிரி மீன் பண்றாரு. ஓகேவா? இயற்கை விடுதின்னு இந்த இடத்துல சுரதா அவர்கள் எதை சொல்றாரு அப்படின்னா காட்டை தான் சொல்றாரு. ஓகேவா? இயற்கை விடுதின்னு எதை சொல்றாருன்னா காடை தான் சொல்றாரு. இப்ப இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையும் சொன்னது சுரதா. சுரதா இதுதான் அவருடைய பெயரான்னு கேட்டா இல்ல. இவருடைய உண்மையான பெயர் பாத்தீங்க அப்படின்னா ராசகோபாலன், ராஜ கோபாலன். ஓகேவா? சோ இப்ப இவரை பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் மேல கொண்ட பற்று, அவர் பாடல் மேல கொண்ட பற்றின் காரணமா இவர் ராஜகோபாலன் அப்படிங்கிற இவரோட பெயரை மாத்தி சுப்பு ரத்தின தாசன், என்னது சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு மாத்திட்டார். ஓகேவா? இப்படி மாத்தி இதுதான் சுருக்கி சுரதா அப்படின்னு சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சிருக்காரு. ஓகேவா? இப்ப இவர் ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுறதுல ரொம்ப சிறந்த நபர். யாரு? சுரதா அவர்கள். ஓகேவா? அது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ஓமைகள்ல பாடல் எழுதுறதுல சிறந்த நபர் யார் அப்படின்னு. சரி, நம்ம இப்ப அடுத்து இவங்க பாடல்ல என்னென்ன பொருள், சொற்பொருள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொற்பொருள், சொல்லுக்கான எதிர்ச்சொல், எதிர்பொருள் இதெல்லாமுமே படிக்கணும். ஓகேவா? ஈன்று அப்படின்னா என்ன? ஈன்று அப்படின்னா ஒரு விஷயத்த தந்து அப்படின்னு அர்த்தம். தந்து அப்படின்னு அர்த்தம். கொம்பு அப்படின்னா கிளை. கொம்புனா என்னது? மரத்தினுடைய கிளைன்னு அர்த்தம். அதிமதுரம். அதிமதுரம் நம்ம பார்த்தோம். அதிமதுரம் உள்ள அந்த இலைய யானை தின்றபடி புது நடை போடும்படி கிளியன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப அதிமதுரம் அப்படின்னா, மதுரம் அப்படின்னும் போது இந்த இடத்துல சுவையை குறிக்குது. அதிமதுரம்னா மிகுந்த சுவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதிமதுரம்னா மிகுந்த சுவைன்னு அர்த்தம். கழித்திட அப்படின்னா என்னது? கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, முன்னாடியே சொன்னேன். அப்ப அந்த மகிழ்ந்திட அப்படின்ற பொருள் தான் வருது. ஓகேவா? அடுத்து நச்சரவம், விஷமுள்ள பாம்பு. விடுதி அப்படின்னா தங்கக்கூடிய இடம். இயற்கை விடுதினா இயற்கையான தங்கக்கூடிய இடமா அந்த இடத்துல காட்டை சொல்றாரு. இயற்கை விடுதின்னு காட்டை யார் சொல்றா? சுரதா அவர்கள் சொல்றாரு. ஓகேவா? மேல சொன்ன அந்த பொருள் தான் உங்களுக்கு இங்க இருக்கும், வேணா நீங்க படிச்சு பாத்தீங்க. ஓகேவா? சரி, அடுத்தது சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன? சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக, மிகுந்த பற்றின் காரணமாக இவருடைய பெயரை என்ன பண்ணிட்டாரு? சுப்புரத்தின தாசன் மாத்திட்டாரு. ஏன் அப்படி மாத்திட்டாரு? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம் இல்லையா? அப்ப சுப்புரத்தினம் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. தாசன்னா என்ன? அடிமை அப்படின்ற ஒரு பொருள். அதாவது அவங்க மேல பற்று கொண்டவன், அவங்க சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவன், அந்த மாதிரி ஒரு பொருள்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இதுதான் சுரதா அப்படின்னு சொல்லி சுருக்கி இருக்கு. முன்னாடியே சொல்லிட்டேன், ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதக்கூடியதுல ரொம்ப சிறந்த நபர் யாருன்னு கேட்டா சுரதா அவர்கள். ஓகேவா? அப்ப ஓமை கவிஞர் அப்படின்னு இவரை நம்ம சொல்றோம். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓமை கவிஞர் அப்படின்னும் பொழுது யாரு? சுரதா. இவருடைய பிற நூல்களை பார்க்கலாம். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், இதெல்லாம் நமக்கு ஓல்டு புக்லயும் இருக்கும். ஓகேவா? ஓல்டு புக்லயும் சுரதாவை பத்தி கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த நூல்கள்லாம் ஓல்டு புக்லயும் இருக்கு. ஓகேவா? அமுதும் தேனும், தேன்மழை, சுரதா, சாரி துறைமுகம், இதெல்லாம் சுரதாவினுடைய பிற நூல்கள். ஓகே,
இந்த பாடல் நம்ம பார்த்த அந்த காடுங்கிற தலைப்புல உள்ள பாடல் பாத்தீங்கன்னா தேன்மழை அப்படிங்கிற நூல்ல இயற்கை எழில் அப்படின்ற பகுதியில இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதி, ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கணும். பாடலுடைய தலைப்பு காடு, எந்த பகுதியில இருக்கு? இயற்கை எழில்ன்ற பகுதியில இருக்கு. அது எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டா தேன்மலைன்ற நூல்ல இருக்கு. அதனுடைய ஆசிரியர் யாருன்னா சுரதா. ஓகேவா. இந்த பாடல் பாத்தீங்கன்னா கிளி கண்ணி அப்படிங்கிற பாவகையை சார்ந்தது. இது கொஞ்சம் ஒவ்வொரு பாடலுக்கும் பாடலுடைய வகை பா வகை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சில இது வெண்பால பாடல் இருக்கும், இல்ல ஆசிரியர் பாடல் இருக்கும், வாட் எவர். இந்த மாதிரி உங்களுக்கு பாடலுடைய பா வகை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த காடு பாத்தீங்கன்னா கிளி கண்ணி அப்படிங்கிற பா வகையை சார்ந்தது. கிளியினுடைய மொழி போன்ற இனிய சொற்களை பேசக்கூடிய பெண்ணை நோக்கி, இந்த இடத்துல கிளியன்னு ஒரு பெண்ணை நோக்கி தானே பாடுறாரு. அப்ப அந்த பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்த நயத்தில் பாடக்கூடிய இந்த இசை பாடல் வகை தான் என்னது? கிளி கண்ணி அப்படிங்கிறது. அப்ப கிளின்னு இந்த இடத்துல ஒரு பெண்ணை நோக்கி, கண்ணினா பெண்ணு தான் இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு பெண்ணை நோக்கி பாடுறாரு. அடுத்து பாருங்க, ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாக்ஸ். காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஏன் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்களை பார்க்கணும்? நமக்கு பொருந்தாத சொல், இல்ல தவறான சொல், தவறான இணை, இது மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரண், ஆரணி, புறவு, பறவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல எது பொருந்தாதுன்னா பறவுங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா மற்றது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்ப காட்டை இந்த இப்போ இதுல உள்ள டிஃப்ரெண்டா இப்போ தில்லம்னு எடுத்துக்கலாம். தில்லம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் கொடுக்கலாம். நிலம், காடு, அப்புறம் மழை, எதுவும் இல்லை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா தில்லம்னா காடு அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அப்ப இதுல இருக்கக்கூடிய அத்தனையும் தெரியணும். ஓகே, இது கூட ஒரு மூவில வரிசையா சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப நம்ம என்னென்னு பார்க்கலாம். கானா காடுன்னு நமக்கு தெரியும். கான் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா வேற என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கால் டிஃப்ரெண்டா இருக்கா? இப்ப கால்னாலும் காடுதான். கானகம், அடவி, அரண், ஆரணி அப்படின்னு திருவண்ணாமலையில உள்ள ஊர் பெயர் இல்லையா? ஸோ ஆரணி அப்படின்னாலும் எதைதான் குறிக்குது? காட்டை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, புறவு, ஒற்றை, பொழில், தில்லம், அழுவம்னா காடுன்னு தெரியும் கண்டிப்பா. இயவு, பழவம், உளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுர, பொச்சை, பொதி, மொழி, அரில், அரல், பதுக்கை, கணையம். பாத்தீங்களா? கணையம்னா நம்ம என்ன நினைப்போம்? வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க அப்படி இல்லை. கணையம்னா எதை குறிக்குது? காட்டை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல உள்ள அத்தனை சொற்களுமே காட்டை குறிக்கக்கூடியது. இப்போ ஒரு சொல் பல பொருள் குறிக்கும் ஒரு சொல், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய டாபிக்ல இது ரிலேட் ஆகும். அதனால இந்த பாக்ஸை நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஃபாஸ்டா சொல்றேன், கரெக்டா உங்களுக்கு கன்வே ஆதான்னு பாருங்க. அதே மாதிரி ஃபாஸ்டா நீங்களும் படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல டக்குன்னு ஓகே நம்ம படிச்சோம் அப்படின்னு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், உளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, மொழி, அரில், அரல், பதுகை, கணையம். ஓகேவா? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரனடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்வாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடையது. ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்கலாம்னா கோடிட்ட இடம் அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது இதனுடைய பாவகை நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, காடு, அந்த தலைப்பில் உள்ள பாடல் பார்த்திங்கன்னா கிளி கண்ணி அப்படிங்கிற ஒரு பாவகையை சார்ந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை படிச்சுக்கோங்க, பாடல் வரிகள் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வாழை கன்றை ஈன்றது, அப்புறம் சேர்த்து எழுதுக தான் அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படியே நிற்கட்டும் அந்த மரமும் அப்படிங்கிற இந்த செய்யுள் பகுதி. ஓகேவா? இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன் அப்படின்னு ஒருத்தர். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு மரத்தை பற்றி, அதாவது அவருடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய நினைவில் ஒரு மரம் இருக்கும் இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு என்னோட இதை எடுத்துட்டோம் அப்படின்னா
எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் படித்த எல்லாருக்கும் அந்த ஆலமரம் அப்படிங்கிறது இன்னும் நினைவில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிதுன்னா டக்குன்னு அதோட விழுதில் போய் விளையாண்டுருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களில் கிராமங்களுக்கு போகும்பொழுது அங்கே நமக்கு நிறைய மரங்களை பார்த்துருப்போம். புளியம்பழம் பொறுக்கிற மரம், இல்லை வேப்ப மரம், வட்டவர், இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாரோட நினைவுலையும் இது மாதிரி ஏதோ ஒரு மரம் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு மரத்துக்கு அழிவு அப்படின்னு ஏற்படும் பொழுது இந்த ராஜமார்த்தாண்டன் எப்படி அதை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடலில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நில மடந்தைக்கு இயற்கை சூட்டிய மகுடங்கள் தான் மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பாடல் வரிக்கு வந்துடலாம். பாடலுடைய தலைப்பு பார்த்தீங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இது ஏன் இப்படி தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பாடல் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? ஒரு தடவை நான் பாடலை ஃபுல்லாக படிச்சிட்றேன், அப்புறம் அதுக்கான ஒரு பொருளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் அப்படியே தான் இருந்தது, 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீர கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளையில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவின் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தினில் குளிர்ந்த நிழலில் கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியமிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழல்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்து முடியாததுமாய் துஷ்டி வைக்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கின்றனர் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை, என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இப்போ புரியுதா ஏன் இந்த தலைப்பு கொடுத்துருக்காருன்னு? இந்த மரம் வந்து சாஞ்சிருச்சு, ஆனால் அவர் போய் பார்க்கலையா, எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அவர் மட்டும் போய் பார்க்கல. ஏன்னா அதை பார்த்தா அது வந்து உடஞ்சி கிடக்கிறத பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். அதை பார்க்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மரம் அங்கே இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இமேஜின் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் அதுக்கான பொருள் சொல்லிடுறேன். ஊரோட வடகோடியில் அந்த மரம் இருக்குது. 5 வயதில் பார்க்கும்போது தான் அப்படி தான் இருந்தது, 50 தாண்டி இப்போவும் அப்படியே தான் இருக்குது. அதாவது 50 வருஷம் கழிச்சு இன்னமும் அந்த மரம் வந்து நான் அப்போ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்போ எவ்வளோ ஜென்ரேஷன், எவ்வளோ இயர்ஸ் அது கிராஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். பச்சை காய்கள், அந்த காய்கள் வந்து நிறம் மாறி அந்த பழமாக மாறும் பொழுது சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக, பரவசம் அப்படின்னா பெருமகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அந்த இலைகளுக்கு இடையில பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய அந்த இலைக்கு இடையில கருநீர கோழி குண்டுகளாக என்ன இருக்கும் அப்படின்னா நாவற்பழங்கள் இருக்கும். இதுக்கு பார்த்துக்கோங்க. கருநீர கோழி குண்டுகளாக இருக்கக்கூடியது எதுனா நாவற்பழம். அது வந்து கிளையில் தொங்கும். ஓகேவா? அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து எச்சில் ஊறுமா, அதான் நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, அப்புறம் மைனா, கிளி, இது மாதிரி நிறைய பறவைகள் வந்து என்ன பண்ணும், அந்த பழத்தை வந்து உதிர்த்தோம். அது மட்டும் இல்லை, பறவை மட்டும் கிடையாது, அணில், காற்று எல்லாமே. அணிலும் பொறிக்கும். அது மாதிரி காத்தடிக்கும் பொழுதும் பழுத்துருச்சு அப்படின்னும் பொழுது பழம் தானாக கீழே விழும் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி பழுத்த பழங்கள் கீழே விழும் பொழுது அதை பொறுக்கிறதுக்காக சிறுவர் கூட்டம் வந்து அலைமோதும். அப்போ இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா வயது வந்த அக்காக்களுக்காக அந்த தங்கச்சிகள் என்ன பண்ணுவாங்க, பெட்டியோட போய் நின்றுட்டு அந்த பழங்களை பொறுக்கி கொண்டு வந்து அக்காவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பொதுவாக அக்காக்களை வெளியில் விட மாட்டாங்களா, அந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். அப்போ வௌவால்கள் பொதுவாக நைட்டு தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பழத்தை தின்றதுக்காக வௌவால்கள் வந்து நைட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோப்பு முழுக்க அந்த பறவை கிடக்கக்கூடிய மரத்தோட குளிர்ந்த நிழல். ஸோ அப்போ அந்த மரத்தோட நிழலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா விளையாடியிருக்காங்க. இது மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குது. அவங்க அப்பா வர்றது வரை இங்கே விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ நேற்று மதியானம் வந்து என் பையன், அதாவது இவரோட ஆத்தரோடைய பையன், இவர் அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? எக்ஸாக்டாக நடந்துதான்றதெல்லாம் இல்லை, இவர் அப்படி எழுதியிருக்காரு அந்த பாடல் வரிகளை.
அப்போ இவருடைய பையன் வந்து மரத்தில் விளையாடும் பொழுதும் அந்த மரத்தோட நிழலில் தான் விளையாடிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எத்தனை ஜென்ரேஷன், தாத்தாவின் தாத்தா காலம் அப்படின்றதுல தொடங்கி இப்போ என் பையன் விளையாடுறது வரை இத்தனை ஜென்ரேஷன். அப்போ பெருவாழ்வு வாழ்ந்த மரம் அப்படிங்கிறாரு. அப்போ நேற்று ஒரு பேய் ஒரு பயங்கரமாக ஒரு காற்றடிச்சிச்சு, அந்த பேய் காற்றில் வேரோடு சாஞ்சிருச்சு. அப்போ துஷ்டி அப்படின்னா துக்கம் விசாரிக்கிறது. ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா துஷ்டி கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் துஷ்டி கேட்டு வரேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு இழப்பை பற்றி விசாரிக்கிறது. ஓகேவா? அந்த பதற்றத்தில் எல்லாரும், அதாவது துஷ்டி கேட்டோன்னா அதுக்காக போய் அவங்க மரத்திட்டு அவங்க யாரும் துஷ்டி கேட்க போகிறதில்ல. ஆனாலும் அந்த மரம் விழுந்த இடத்த பார்வையிட்டதுக்காக எல்லாரும் போகிறாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படி இப்போ வேடிக்கை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ இவருக்கு வந்து அதை போய் பார்க்க மனசு இல்லை. ஏன்னா அது வந்து அவருடைய இமேஜினேஷனில் அது அப்படியே இருக்கட்டும், ஒரு குன்றுகளுக்கு நடுவில் ஒரு மலை மாதிரி அந்த மரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு தான் இந்த பாடலை முடிக்கிறார். ஓகேவா? முன்னாடியே சொல்லிட்டேன், ஆசிரியர் யார்? ராஜ மார்த்தாண்டன். சரி, இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சொற்பொருள் பார்த்துட்டு போயிடலாம். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு அல்லது இன்பம் எப்படின்னாலும் சொல்லலாம். துஷ்டிக்கு ஏற்றல்னா நான் சொல்லிட்டேன், சுக்கம் விசாரிக்கிறது. ஓகேவா? இப்போ ஆசிரியரை பற்றி கொஷின் நிறைய கொஷின் இந்த பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. ஓகே, ராஜமார்த்தாண்டன் வந்து கவிஞர். ஓகேவா? கவிஞர், இதழாளர். அப்போ இதழ்லையும் பணிபுரிஞ்சிருக்காரு. இதழாளர், கவிதை திறனாய்வாளர். திறனாய்வாளர்னால் என்னென்னா, இப்போ ஒரு கவிதை இருக்குது அப்படின்னா அந்த கவிதை எப்படி இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஆய்வு செய்கிறது. ஓகேவா? அப்போ கவிதை எழுதவும் செய்வார், கவிதையை திறனாய்வும் செய்வார். ஓகேவா? இது மாதிரி நிறைய திறமைகள் வந்து இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றுத்தலை நடத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது இது கேட்டிருக்காங்க. அது மாதிரி ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு வாங்கியிருக்காரு. இதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ புரியுது அந்த பாக்ஸ் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொன்னேன்னு. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் நூலாக்கியிருக்காரு. அப்போ நூல் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? கொங்குதேர் வாழ்க்கை. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு. அப்போ பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னும் பொழுது என்னது? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இது பர்டிகுலர் நூல், இது மற்ற நூல். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது இந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. இதிலேருந்து கொஷின் வரும். என்ன அப்படின்னா, கலாப்ரியா அப்படின்றவங்க எழுதின 2 கவிதை. ஓகேவா? புது கவிதை அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஒரு கவிதை அப்படின்னா அதில் வந்து யாப்பு வடிவம் இருக்கணும், அணி இருக்கணும், இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. எல்லாராலையும் ஒரு கவிதையை வந்து எழுதிட முடியாது, எது மரபு கவிதையை. சரி, அந்த மரபு கவிதை பார்த்ததும் வந்து பொருளும் நமக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த புது கவிதை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுதுன்னா, நல்லா நம்ம படிக்கும் பொழுது அதுக்கான பொருள் நமக்கு புரியணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு மட்டும் பொருள் புரிகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுப்பாடுகளை நான் சொன்னேன் இல்லையா, யாப்பு விதிகள் எதுவுமே இல்லாமல் உருவாக்கப்படக்கூடிய அந்த வசன கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து என்னது? புது கவிதை. ஸோ இதுக்கு வந்து இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக வந்து சிறப்பு தமிழ் புத்தகத்துலலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அது அந்தளவுக்கு டெப்த்து தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு வந்து புது கவிதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு 2 புது கவிதை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட ஆசிரியர்னா கலாப்ரியா. ஓகேவா? இப்போ அந்த கவிதையை மட்டும் பார்த்தலாம். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். இதை படிக்கும்போதே நமக்கு பொருள் புரியுது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கொப்புகள் எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு போய் கருவம் அந்த செடியை வந்துட்டு இலையை வந்துட்டு கொத்து கொத்தா எடுத்துகிட்டு வர்றாரு. எதுக்கு? ஒன்று வந்து ஆடு மாடுகளுக்கு இழை போடுறதுக்காக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது தேவைகளுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு இல்லையா? மேய்ப்பன் அப்படின்னா என்ன? ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன். ஸோ அந்த மாதிரி பறித்து ஆடு மாட்டுக்கு போடுறவனுக்கு ஒரு நாளும் அந்த கருவை முள் இருக்கு இல்லையா, அதில் முள் இருக்கும், அது வந்து ஒரு நாளும் அவனை சிராய்க்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவனுக்கு அது வந்து பழகிருக்கும், அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. எனக்காவது இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளே சின்ன பிள்ளையில ட்ராயிங் பண்ணியிருப்போம். ஒரு பேப்பரில் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு சூரியன் போட்டிருப்போம் இல்லையா? அடுத்தது ஒரு இல்லைன்னா பகலில் உள்ள படம்னா சூரியன் போட்டிருப்போம், இரவில் உள்ள டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா நிலவு போட்டிருப்போம், அப்புறம் ஒரு மரம் போட்டுருவோம் இல்லையா?
இந்த மரம் போட மாட்டோம், பொதுவாக தென்னை மரம் தானே வரைவோம் சின்ன பிள்ளையில இல்லை. அடுத்தது ஒரு மரம் போட்டிருப்போம், வீடு ஒன்று வரைஞ்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு வீடு. ஓகேவா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ஸ் வரைவோம். இரவு அப்படின்னும் போது ஸ்டார்ஸு, பகல்னும் பொழுது விட்டுருவோம். ஸோ அப்போ இந்த அப்புறம் பறவைகள் பறக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், சும்மா இப்படி போட்டிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே படம் வரைஞ்சிருப்போம். அப்போ குழந்தைங்க வரைஞ்சது வந்து வானத்தையாக வரைஞ்சாங்க, அது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுமே சரி நம்ம வந்து வானத்தையாக வரைஞ்சோம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு சின்ன இதை போடுறோம், அது வானத்தை ரெப்ளிகேட் பண்ணக்கூடியது. அப்போ வானம் பறவையை போட்டோடனே வானத்தில் பறவைகள் பறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டுட் இல்லையா, புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் வரைந்தது வந்து பறவைகளை மட்டும்தான், வானம்ங்கிறது தானாக உருவாயிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 கவிதைகளையும் யார் எழுதுனாங்கன்னா கலாப்ரியா அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த பாருங்கள், நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது, கோழி குண்டு. சுட்ட பழங்கள் அப்படின்னு இங்கே எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து சுட்ட பழங்கள் அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள் தான். ஓகேவா. ஏன்னா கண்டிப்பாக சூடான பழம் அப்படிங்கிறது கிடையாது, சுடப்பட்ட பழமும் கிடையாது. ஓகே. வேக வைத்த பழமும் கிடையாது, ஏன்னா மரத்தில் உள்ளதை நம்ம வந்து வேக வைக்க முடியாது. ஓகேவா. ஆனால் நமக்கு ஏன் இங்கே மண் ஒட்டிய பழம்னு சொல்கிறோன்னா அது வந்து பழுத்துருக்கும், பழுத்து வெடிச்சிருக்கும். ஓகேவா. பழுத்து வெடிச்சிருக்கும் அல்லது பழுத்துருக்கும். அது கீழே விழும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கீழே உள்ள மண் அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒட்டிடும். ஓகேவா. ஸோ அப்போ அதனால் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே. அடுத்தது பாருங்கள், ஜஸ்ட் வந்து சேர்த்து எழுதுக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை விட்டுடலாம், அதை நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து விலங்குகள் உலகம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்துடலாம். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நமக்கு சில முக்கியமான தகவல்கள் அங்கங்கே இருக்குது. நான் அதை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க போதும். ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒன்றும் கிடையாது, இந்த பாக்ஸில் வந்துட்டு எதுவும் கிடையாது. ஒன்று இருக்குது, என்னென்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா தெரியும், முண்டந்துறை புலிகள் காப்பகம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி விலங்குகள் இருக்குது, என்னென்ன விலங்குகள் இருக்குது, அந்த விலங்குகளை பற்றி சில தகவல்கள் இப்படி தான் இருக்கும் இந்த லெசனே. ஓகேவா. அப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்குறோன்னா, அந்த இது இடம் வந்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய காப்பகமாக இருக்குது. இது அந்த முண்டந்துறை. இதோட அளவு பார்த்திங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டுமான். ஓகேவா. அது விலங்குகள் கூட நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து 2வது பெரிய காப்பகம், அதனுடைய பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த யானையினுடைய வகைகள். யானையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகில் இருக்கக்கூடிய யானைகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. புக்கில் நோட் பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்லும்பொழுது. ஓகேவா. அப்போ தான் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆசிய யானை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆண் யானைக்கு வந்து தந்தம் இருக்கும். ஓகேவா. பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் பார்த்திங்கன்னா 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ஸோ அதனால் தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள், யானை வந்து எப்பொழுதுமே கூட்டமாக தான் போகும். ஓகேவா. தனியாக போகாது. இந்த கூட்டத்தை வந்து ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கி கொண்டு போகும். யானைகள் வந்து தங்களுக்கு தேவையான தண்ணி, உணவு, இது மாதிரி விஷயங்களுக்காக அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா யானை இப்போ ஒரு மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்மியான ஒரு அளவு தண்ணீரை குடிச்சிட்டு நம்ம இருந்துடுறோம். ஆனால் யானைன்னு பொழுது அது உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதற்கான உணவும் தேவைப்படும் இல்லையா. ஸோ அப்போ அதோட தண்ணி, உணவு தேவைக்காக அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கும். யானை வந்து ஒரு நாளைக்கு 250 கிலோ புல், இலைத்தலையை உணவாக எடுத்துக்கும். அதாவது இலைகள், அப்புறம் வந்து செடி கொடிகள், இது மாதிரி உள்ளதை 250 கிலோ எடுத்துக்குமா. பார்த்துங்க நம்ம எவ்வளோ அதுக்கு தேவைப்படும்னு. அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு வந்து 65 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஸோ அப்போ இதை நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கலாம். 250 கிலோ புல், 65 லிட்டர் தண்ணி. ஏன்னா நீங்கள் உள்ளே போய் படிக்கணும்னு தேவையில்லை, ரிவிஷன் பண்ணும்போது அழகாக பார்த்துட்டு போயிடலாம்.
அது மட்டும் இல்லை, யானையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு, அப்புறம் பாசம் வைக்கிற விலங்கும் கூட. ஸோ ஓகேவா, அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டுப்பாளையம், பிளாக் தண்டர் சொல்கிறோம்ல, கோவை மாவட்டம் அங்கே இருக்குது. அப்போ கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுகல்நிலை வனவியல், இந்த படிப்புகள் வந்து எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கோவை ரிலேட்டடான தகவல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது பாருங்கள், யானையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக யானைகள் வந்து மனிதர்களை தாக்குறது கிடையாது. யாரெல்லாம் வந்து யானையை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அந்த மனிதர்களை வந்து யானைகள் தாக்கும். ஓகேவா, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யானைக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் கம்மி, ஆனால் அதுக்கு வந்து மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். ஓகே, எப்படி சர்வை பண்ணுது அப்படின்னும்போது அது மோப்ப சக்தியை வச்சு சர்வை பண்ணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கரடி. கரடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அணைத்துண்ணி, இது கேட்பாங்க. ஓகே, அது வந்து பழம், தேன் இது மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதுக்காக மரத்தில் ஏறும். அது மட்டும் இல்லாமல் உதிர்ந்த மலர், காய், கனி இதெல்லாம் வந்து புற்றீசல் தெரியுதா, ஈசல், அதெல்லாம் வந்து தேடி உணவாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கரையான் தான் வந்து கரடிக்கு ரொம்ப பிடித்த உணவு, இது கரையான். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், கரடி வந்து உடலை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த முடி அது வந்து தேனீகிட்டேருந்து இந்த கரடியை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த நல்லா ஒரு வளர்ந்த கரடி பார்த்திங்க அப்படின்னா 160 கிலோ வெயிட் வர இருக்கும். நம்ம யானை எவ்வளோ ஒரு நாளைக்கு உணவு சாப்பிடுன்னு பார்த்தோம், 250 கிலோ புல். இங்கே 160 கிலோ வெயிட் வந்து ஒரு கரடி இருக்கும், நல்லா வளர்ந்த ஒரு கரடி. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து புலியை பற்றி பார்க்குறோம். புலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புலிகள் வந்து தனியாக தான் வாழும். இப்போ ஒரு காடு இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ இது ஃபுல்லாக ஒரு காடுன்னு வச்சுக்கிங்க. இதில் இப்போ இந்த இடத்துல ஒரு புலி இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு ரீஜியனாக ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த 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 ஏரியாவை சுற்றி வேறு எந்த புலிகளும் வர முடியாத அளவுக்கு இதுதான் ராஜ்யம் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு புலி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வேறு யாரும் வர முடியாது. புரிஞ்சுதா? இப்போ ஒரு புலி இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து மோஸ்ட்லி தனித்து தான் வாழக்கூடிய அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா அது வேட்டையாடுச்சு அப்படின்னா அந்த உணவை அது சாப்பிட்டு அது உயிர் வாழ்கிறதுக்கு தான் பார்க்குமே தவிர மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அதெல்லாம் அது கஷ்டம்தான் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா தனித்து வாழக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து என்ன பண்ணும் வச்சுருக்கும். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு புலி தான் இருக்கும், அது ஒரு முக்கியமானது. மற்ற புலிகள் வந்து அதோட எல்லைக்குள்ளே போகாது. அடுத்து பாருங்கள், கருவுற்ற ஒரு புலி அது வந்து 90 நாட்களில் 2லேருந்து 3 குட்டி வர போடும். இது நோட் பண்ணிக்கோங்க, 90 நாள். சிட்டுக்குருவி பாடம் படித்தோமா, அதில் வந்துட்டு எவ்வளோ நாள் அது வந்து உயிர் வாழும், எவ்வளோ நாள் வந்து எத்தனை முட்டையிடும், எவ்வளோ நாள் குஞ்சு பொரிக்கும், சரி எவ்வளோ நாள் அடகாக்கும், எத்தனாவது நாள் குஞ்சு பொரிக்கும், இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ கருவுற்ற ஒரு புலி வந்து 90 நாளில் என்ன பண்ணும் அப்படின்னா 2லேருந்து 3 குட்டிகள் வர போடும். அந்த குட்டிகள் வந்து வளர்ந்து ஓரளவுக்கு வளர்ந்து அதுக்கு வேட்டையாடக்கூடிய திறமை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து இது என்ன பண்ணும், இந்த குட்டியை வந்து அது தனியாக வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்த சீக்கிரமே ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இது தனியாக போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். வேட்டையாட கற்றவுடன் அதற்கு தேவையான எல்லையை பிரித்து அது தனியாக அனுப்பிடும். கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி தான் இல்லையா? ஆனால் என்ன, மனிதர்கள் வந்து நம்ம பிள்ளைங்களை வளர்த்து அது தேவையான விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு நிறைய இயர்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனாலும் கடைசியாக வயசாகிறனாலும் நம்ம அவங்கள தனியாக அப்படின்னு விடாமல் கூடவே இருந்து தான் பார்த்துப்பாங்க பேரண்ட்ஸ். ஆனால் இங்கே எப்படி பண்ணுது அப்படின்னா 2 வருஷம் பார்க்கும், 2 வருஷத்தில் வளர்த்து அதுக்கு போராடுற திறமை எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணிடுது, இதுதான் ஏரியா, நீ இதுக்குள்ளே இருந்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அது கிளம்பிடுது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், புலி வந்து ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடாக சொல்கிறாங்க. புலி வந்து தனக்கு தேவையான உணவை இப்போ பசிக்குது அப்படின்னும் பொழுது இப்போ போய் ஒரு வேட்டையாடி ஒரு உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் அது பசி போயிடுச்சு அப்படின்னா அது வேட்டையாடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புலி பசியாக இருக்குன்னா நம்ம பக்கத்தில் போயிடணும்னாலும் நம்மளும் சாப்பிட்றோம். ஆனால் இதுவே அது நல்லா ஃபுல் கட்டி வயிறு ஃபுல்லாக இருக்குது, இப்போ நம்ம அங்கே பக்கத்தில் போய் நின்னா கூட நம்மளை அது சாப்பிடாது. இதுதான் அதுக்கான பொருள். ஓகேவா, அடுத்து பாருங்கள், புலி வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, பாசமுள்ள விலங்கு எது, யானை, இது பண்புள்ள விலங்கு. சரி, அடுத்தது பாருங்கள், காட்டுக்கு அரசன் அதை பற்றி சொல்கிறோம் இல்லையா, எது, சிங்கத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆசிய சிங்கம், உலகில் வந்து ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். யானைக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் 2 டைப் இருக்குது. இந்தியாவில் வந்து இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஎஸ்ல படிப்போம், சோஷியலில் படிப்போம்.
குஜராத் மாநிலத்தில் கிர் அப்படின்னு ஒரு சரணாலயம் இருக்குது. ஓகேவா? அங்கே மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, நீளம், அப்புறம் உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன், இது எல்லாத்துலேயுமே வந்து சிங்கத்தை விட புலி தான் உயர்ந்தது. ஓகேவா? ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா புலியை காட்டுக்கு அரசன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சிங்கத்தை சொல்கிறோம். அதுக்கு நிறைய ரீசன்லாம் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பழமொழி என்ன அப்படின்னா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. அடுத்து இன்னொன்று பாருங்கள், இந்த மான் பற்றி சில விஷயம் இருக்குது. என்னென்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டுலாம் இல்லை, எத்தனை வகையான மான்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். புள்ளிமான், சருகுமான், மிலாமான், வேலிமான், இது மாதிரி நிறைய வகையான மான்கள் வந்து இருக்குது. அதில் புள்ளிமான்கள் தான் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தி காட்டுறது எதுனா தந்தம். தமிழகத்தில் வந்து புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா முண்டந்துறை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுது தான், அது நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய வனமகன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். நான் ஸ்டோரி ஃபுல்லாலாம் சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஸ்டோரி ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் உட்காந்துட்டு ஃபுல் ஸ்டோரி ரீட் பண்ணேன்னா அது வீடியோ லென்த்து தான் டைம் அதிகமாகுமே தவிர பெருசாக யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல் லெசனே ரீட் பண்ணுங்கள். ஆனால் இதில் இருக்கிற எக்ஸாம் பாயிண்டில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இந்திய வனமகன் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பர்சனை தான் சொல்லுவோம். ஓகேவா? இவர் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இப்போ அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணார், எதுக்காக அவரை நம்ம வந்து கௌரவப்படுத்தணும், அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இவர் ஒரு காட்டை உருவாக்கியிருப்பார். யார்? இவர் வந்து ஒரு காட்டை உருவாக்கியிருப்பார். அது எங்கே உருவாக்கியிருப்பார்னா பிரம்மபுத்திரா ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த காட்டை வந்து உருவாக்கியிருப்பார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல மூங்கில் மட்டும்தான் வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்த மண்ணோட தரத்தையே மாற்றி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்கார். மூங்கில் மரத்தை தாண்டி நிறைய மரங்கள் வளர்கிறதுக்கு காரணமாக இவர் இருந்திருக்காரு. தனி மனிதனாக ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால நம்ம அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது எந்த ஆற்றுக்கு பக்கத்தில் அப்படின்னு கேட்பாங்க. என்னது? பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் டெப்த்தாக அந்த காட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருந்தது, இவர் என்னென்ன பார்த்தாரு அப்படிலாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் வந்து பெருசாக தேவையில்லை. சரியா? அவர் பேர் பார்த்தீங்க ஜதேவ் பயங் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். இவர் வந்து அசாம் மாநிலத்தில் ஜோர்புராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர். இவர் பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தீவில் 30 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. ஸோ எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கார் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நமக்கு பின்னாடி சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு மாங்காய் சாப்பிட்டா கூட அந்த மாங்கொட்டையை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, இவர் அந்த மாங்கொட்டையை பத்திரமா வச்சுட்டு அந்த காட்டில் போய் அதை நட்டு வைப்பாராம். ஸோ அப்போ அந்த மண்ணோட வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிவப்பு கட்டெரும்பு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அந்த மண்ணோட வளத்தை மாற்றுறதுக்காக, அதோடது ஏன்னா இப்போ மூங்கில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு இருக்கிற இடத்த எல்லா மரமும் வளர்கிற அளவுக்கு மாற்றணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மண்ணை தான் வந்து மாற்றணும். ஸோ அப்போ அந்த மண்ணை மாற்றுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிவப்பு கட்டெரும்புகளை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சரி பாருங்கள், இவருக்கு நமக்கு இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்கோம். சரி, இந்த வருஷம் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 1979ஆம் ஆண்டு ஒரு பெருவெள்ளம் ஏற்படுது. அப்போ நிறைய பாம்பு, அப்புறம் வந்துட்டு மரங்கள், இதெல்லாம் அந்த தீவில் வந்து கரை ஒருங்குது. ஆனால் அதில் அந்த ஏதாவது எதர்ச்சையாக பாம்பு வருது அந்த தீவுக்கு. ஆனாலும் அந்த பாம்பெல்லாம் என்ன ஆயிடுது? செத்துருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வெப்பம் தாங்காமல் இந்த பாம்பெல்லாம் செத்துருது. அப்போ வந்து இங்கே நிறைய மரம் வளர்க்கணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் இவரை வந்து இணைச்சிட்டு ஒரு பல்கலைக்கழகம், வேளாண்மை, அசாமில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் ஜாதுநாத் அப்படிங்கிறவர், அவர்கிட்ட போய் தான் இந்த அவரோட விஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஸோ அப்போ தான் அவர் வந்து சிவப்பு கட்டெறும்புகள் வந்து உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மண்ணோட தன்மையும் மாற்றுறாரு. மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மண்புழுவெல்லாம் அந்த மண்ணில் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அதை ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி காட்டே உருவாக்கிறார். அவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படித்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காருன்னு தெரியும். நான் அந்த அளவுக்கு சொல்லலை. அடுத்து இது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜதாவுக்கு, அதாவது ஜதாவ் பயங் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுக்குது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கு. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. ஸோ இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து புலிகள்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உணவு சங்கிலி, அதாவது இந்த ஒரு இதை நம்பி இன்னொரு இது இருக்கும் இல்லையா, அந்த உணவு சங்கிலி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அந்த காட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த ஜட்டுகளிட்டா அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய பர்சன், வனவிலங்கு ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இவர் வந்து காட்டை பற்றி கேள்விப்பட்டு ஜாதவ் பயங்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறார். ஸோ இதை தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஜாதவ் பயங் வந்து இன்னொரு காட்டை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பார். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் இந்த இதில் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொன்னதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும், எல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 4 வகை குறுக்கங்கள் அப்படிங்கிற இலக்கண பகுதி. குறுக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எழுத்து இருக்குது, அதோட முழு மாத்திரை அளவுலேருந்து முழுமையாக ஒலிக்காமல் அதோட மாத்திரை அளவுலேருந்து குறைந்து குறுகிய ஓசையாக ஒலிக்கிறதா நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு 4 விதமான குறுக்கங்கள் இருக்குது. ஒன்று ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இந்த 4 குறுக்கங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு எழுத்தும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு அப்படிங்கிறது இருக்குது. இதை மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா இடங்கள்லையும் இந்த மாத்திரை வந்து முழுமையாக ஒலிக்காது. சில இடங்களில் அந்த அளவு வந்து குறைவாக ஒலிக்கும். குறைந்து ஒலிக்கக்கூடியதை நம்ம குறுக்கம்னு சொல்கிறோம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன், அதை இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐகார குறுக்கம். நான் இதை உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பாயிண்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். அப்புறமா அது புக்கில் என்ன இருக்குங்கிறத படித்து காமிச்சிட்றேன். ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்றும் இல்லை, ஐகாரம்னா என்ன, ஐங்கிற சவுண்டு வரணும். ஐங்கிற சவுண்டு வந்து சொல்லுக்கு முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம், இல்லை கடைசியாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த ஐங்கிற சவுண்டு சொல்லுக்கு முதல்ல வரும் பொழுது பார்த்திங்கன்னா 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். ஆனால் ஐயன்னு நம்ம தனியாக சொல்லும்போது 2 மாத்திரை அளவில் இருக்கும். புரியுதா. ஐ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 2 மாத்திரை அளவில் இருக்கும். ஆனால் ஒரு சொல் இருக்குது, அதுக்கு முதல்ல இந்த ஐ சவுண்டு வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாக இருக்கும். ஆனால் இதுவே அந்த ஒரு சொல்லுக்கு இடையிலையும் ஒரு சொல்லோட கடைசிலையும் இந்த ஐயன்ற சவுண்டு வந்துச்சுன்னா 1 மாத்திரையாக குறைஞ்சிரும். இதுதான் ஐகார குறுக்கம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா. இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க டெப்த்தாக. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ, கை, பை, இதெல்லாம் ஐகார எழுத்துக்கள். இதை நம்ம தனியாக சொல்லும்போது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஆனால் இதுவே வையம், இங்கே எங்கே இருக்குது, வை ஃபஸ்ட்டு இருக்கா, அடுத்து சமையல் 2வது இருக்கா, பறவை லாஸ்ட்டாக இருக்கா. அப்போ முதல், இடை, கடை 3க்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்படி வரும் பொழுது அதோட மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்குது. ஆனால் எப்படி குறையுது, இந்த வையம்ன்றதில் 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. ஆனால் சமையல், பறவையில் 1 மாத்திரையாக ஒலிக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது ஔகாரம். ஔகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் தனியாக சொல்லும் பொழுது 2 மாத்திரை அளவு. சொல்லுக்கு முதல்ல வரும் பொழுது பார்த்திங்கன்னா என்னது, மாத்திரை அளவு குறைந்து வரும். ஆனால் இடையிலையும் சொல்லுக்கு இடையிலையும், இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், முதல், இடை, கடைன்னு 3 இடம் பார்த்தோமா. ஆனால் ஔகாரத்துக்கு பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் ஔகாரம் வரும், கடைசியில் வரவே செய்யாது, இடையிலையும் வராது. பாருங்க, ஔ இது தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் ஔவையார், வௌவால்னு சொற்களில் வரும்போது 2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். ஆனால் இடையிலையும் இறுதியிலையும் வராது. விச் மீன்ஸ் இந்த 1 மாத்திரை நம்ம ஐகாரத்தில் பார்த்தோம்னா அது ஔகாரத்தில் கிடையாது. அடுத்து பாருங்கள், மகர குறுக்கம். அம்மா அம்மா அப்புறம் பாடம் படித்தான். இந்த சொற்களில் இந்த மகர எழுத்து இருக்கு இல்லையா, இது தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. ஆனால் வளம் வந்தான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வகரம் வர்றதுனால அந்த சவுண்டு மாத்திரை அளவு என்னாகுது, குறைந்து கால் மாத்திரையாக வந்துடுது. ஏன் கால் மாத்திரையாக வருது, மேலெலாம் நம்ம 2 பார்த்தோம் தனியாக வரும்பொழுது, அப்புறம் குறையும் போது 1.5, 1ன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஏன் வந்து கால்னு போகிறோம் அப்படின்னா, இங்கே வளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இம்முங்கிறது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தோட
தனியாக இருக்கும்போது மாத்திரை அளவு அரை வரணும். ஆனால் நமக்கு முன்னாடி இங்கே வகரம் வரதுனால இது குறைஞ்சி கால் மாத்திரையாக வருது. ஓகேவா? அடுத்தது போலும். இது வந்து போன் அப்படின்னும், மருளுங்கிறது மருண் அப்படின்னும் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகிறோம். இதில் மகரமெய் வந்து இன் இந்த எழுத்துக்கள் அடுத்து வர்றதுனால தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவாக ஒலிக்குது. அடுத்து ஆயுத குறுக்கம். அஃது எஃது இந்த சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே முள் ப்ளஸ் தீது இல்லை கல் ப்ளஸ் தீதுன்னும் பொழுது முக்தீது கக்ரீது அப்படின்னு சொல்லி மாத்திரை அளவு குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அவ்வளோதான் ஆயுத குறுக்கம். புரிஞ்சுதா? ஐகார குறுக்கம் அப்படின்னா தனியாக வரும்போது 2, சொல்லுக்கு முதல்ல 1.5, சொல்லுக்கு இடையிலையும் கடைசியிலையும் ஒரு மாத்திரை. அவுகாரம் அப்படின்னா தனியாக வரும்போது 2, சொல்லுக்கு முதல்ல 1.5, இடையிலையும் எதிலையும் வராது. மகரம் அப்படின்னும் பொழுது இம்மு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வரும்போது 1/2, ஏன்னா மெய் எழுத்து. இதுவே வகரத்துக்கு முன்னாடி வரும் பொழுது கால் மாத்திரை அளவாக வரும். ஓகேவா? அடுத்தது போலும்ன்றது போன்னும் மருளும்ன்றது மரும்னு வரும்பொழுது கால் மாத்திரையாக வரும். ஆயுத குறுக்கமும் அதே மாதிரி தான். தனியாக வரும்பொழுது அதுக்குரிய அரை மாத்திரை அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் முக்ரீது கக்ரீதுன்னு வரும்போது கால் மாத்திரையாக குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி புக் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸாம், அதாவது சிலபஸில் இருக்கக்கூடியது உயர்திணை அக்ரிணை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் முக்கியம். ஒன்றும் இல்லை, உயர்திணைன்னும் பொழுது மரியாதை கொடுக்குறது, அக்ரிணைன்னும் போது நம்ம வந்து ஒருமையில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆணை குறிக்கிறது ஆண்பால்னு சொல்லுவோம், மாணவன் செல்வன். பெண்பாலை குறிக்கிறது ஆதினி மாணவி. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது பலர்பால், மாணவர் கல்லுங்கிற இது வரும். அடுத்து ஒரு விஷயத்த மீன் பண்ணுறது ஒன்றன் பால், கல் பசுங்கிறது. நிறைய அக்ரிணைகளை சொல்லும் பொழுது நம்ம பசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எதிர்பாலுக்குரிய பெயர். மகளிர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? மகளிர்னும் போது பெண்கள், அப்போ ஆண்களை சொல்லுவோம். அடுத்து இங்கே பெண் அப்படின்னா இங்கே ஆண், இங்கே மகளிர் அப்படின்னா இங்கே என்ன வரும்? அது மாதிரி சிறுவன், அரசன், மாணவன், தோழி. ஸோ இதுக்கு ரிலேட்டடான அந்த எதிர்பாலுக்குரிய பெயர் என்னன்றதை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? பிழையை திருத்தி சரியாக எழுதுக. இது ரொம்ப ஈஸி தான் இல்லையா? கண்ணகி சிலம்பு அணிந்தாள், கண்ணகி சிலம்பு அணிந்தாள், அணிந்தான்னு இருக்கா, இந்த இடத்துல அணிந்தாள்னு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்னு வரணும். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு இருக்குது, செய்தனர்னு வரணும். ஏன்னா அரசர்கள் நிறைய பேரை மீன் பண்ணுது. அடுத்தது பசு கன்றை ஈன்றதுன்னு வரணும். ஈன்றன அப்படின்னா இந்த இடத்துல பசுக்கள்னு இருக்கணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும், ஏன்னா இங்கே பன்மை. குழலி நடனம் ஆடினால்னு வரணும், ஆடியதுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த எதுக்கு என்ன வருங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கலைச்சொல். இது நம்ம ஃபுல்லாக யூனிட் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம யூனிட் வைஸ் பார்க்குறோம். தீவு அப்படின்னா ஐஸ்லாண்ட், இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குனா வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை அப்படின்னா பேரபிள், காடுனா ஜங்கிள், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம திருக்குறளுக்கு வந்தாச்சு. திருக்குறளுக்கு வந்தாச்சு. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா செகண்ட் யூனிட்லேயும் என்ன இருக்கும்? திருக்குறள் இருக்கும். அதையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஓகேவா? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தெரித்த குறள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இது எதில் வருதுன்னு கேட்டால் இது திருக்குறள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது? தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அணுவை துளைத்து, அதாவது அணு உள்ளதிலே பிழக்க முடியாத ஒரு துகள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம இப்போ வந்து பிழந்துட்டோம். அந்த அணுவையும் துளைத்து 7 கடல் அந்த அணுவுக்குள்ளே புகட்டி கொறுக்க தெரித்த குறள் அப்படின்னு சொல்லி நமக்கு யார் சொல்லியிருக்காருன்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ திருக்குறளை பற்றி ஔவையார் அவர்கள் சொன்ன விஷயந்தான் இது. ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். அழுக்காராமை, புறங்கூறாமை, அப்புறம் அருளுடைமை, வாய்மை, இறைமாட்சி, இந்த அதிகாரங்கள்லேருந்து நமக்கு திருக்குறள்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம இப்போ டெப்த்தாக பார்த்தலாம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அதாவது ஒருவன் தன்னுடைய நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு என்ன பண்ணணும்? வாழணும். அடுத்து பாருங்க, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். அதாவது பொறாமை உறைவன்ட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா
அதுவும் பொறாமை இல்லாதவன்ட்ட ஒரு வறுமை இருக்குது அப்படின்னா அதையும் ஒரு சான்றோர் என்ன பண்ணுவாங்க, ஆராய்ந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினம் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருத்தருக்கு முன்னாடி நின்று கடுமையான வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாதப்ப அவரை பற்றி புறம் பேசுதல் கூடாது, அதாவது காசிப் பேசக்கூடாது அவர் இல்லாதப்ப. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஒன்றும் இல்லை, மற்றவங்களுடைய மற்றவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாகவே சொல்லுவோம், இது நீ பண்ணது தப்பு அப்படின்னு. ஆனால் அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தப்பையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அருளுடைமைங்கிற அதிகாரத்தில் உள்ள குறள் பாருங்க. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. அதாவது அருள் அப்படிங்கிற செல்வம் பார்த்தீங்கன்னா அதுதான் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இழிந்தவர்கிட்டையும் இருக்கும், ரொம்ப கேவலமானவங்கள்ட்ட கூட இந்த பொருட்செல்வம் இருக்கும். ஆனால் அருட்செல்வம் ரொம்ப சிறந்த செல்வம் நல்லவங்கள்ட்ட இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை, அதாவது வீக்கானவரை துன்புறுத்தும் போது ஒரு நிமிஷம் தன்னை பற்றி யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு? தன்னை விட வலிமையானவர்கிட்ட, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கள்ட்ட நம்ம போட்டி போட்டோம், இல்லை அவங்க நம்மளை அப்போஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி கஷ்டப்பட்டு நிற்போமோ அதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து தன்னை விட அந்த வீக்கானவங்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வாய்மைங்கிற அதிகாரத்தில் உள்ள குறள் பார்க்கலாம். வாய்மை அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதாவது வாய்மைங்கிறதுக்கு மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்கிறது தான் என்னது வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து குறள் பாருங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொருள் சொல்கிறேன் பாருங்க. ஒருவர் தன்னுடைய நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அவருடைய நெஞ்சமே என்ன பண்ணும், அவரை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? அந்த சொன்ன சொல்லுக்காக. நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளங்களையும் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இறைமாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் தான் இருக்கும். ஓகேவா? பெரும் பொருள், அதாவது நிறைய பொருள் வரக்கூடிய அந்த வழியை தெரிஞ்சுட்டு அந்த வழியில் அந்த பொருளை சேர்த்த பொருளை பாதுகாத்து பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய பொருளை நல்ல வழியில் திட்டமிட்டு செலவு பண்ணணும். இப்படி யார் பண்ணுறாங்களோ அதுதான் என்னது, சிறந்த அரசு அப்படின்னு சொல்லி இறைமாட்சிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 10 குறளை மட்டும் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. வறியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம திருக்குறளோட நூல்வழி பார்த்தலாம். இதில் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் இருக்கும், ஆனால் ஒரு சில தகவல்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, திருவள்ளுவர் இதனுடைய ஆசிரியர் திருக்குறள் இதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இவருடைய பிற பெயர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இதில் நமக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. முதற் பாவலர், பொய்யிற் புலவர், சென்னா போதர் அப்படின்றது. திரு அப்படிங்கிற அடைமொழியில் அழைக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொல்கிறோம். ஓகேவா? அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு 3 பகுப்புகளுடைய ஒரு நூல். இதில் பார்த்தீங்கன்னா அறம் 38, பொருள் 70, இன்பத்தில் 25, டோட்டலாக 133 அதிகாரம். இப்போ அறத்துப்பால் அப்படின்னா அதில் 38 அதிகாரம் இருக்கும். பொருட்பால்னால் 70 அதிகாரங்கள் இருக்கும்.
இன்பத்துப்பால்னா 25 அதிகாரங்கள் இருக்கும். அப்போ பொருட்பாலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள், மொத்தமாக 1330 குறள். அவ்வளோதான், இதெல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி. இது என்ன அப்படின்னா திருக்குறளுக்கு உள்ள வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு எப்படி வேறு பெயர்கள் இருக்கோ அதே மாதிரி திருக்குறளுக்கும் வேறு பெயர்கள் நிறைய இருக்குது. ஓகேவா? சரி, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புக் பேக்கை சால்வ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள நிறுத்தலுக்குரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான். நம்ம செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.